வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி 2025 எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெரிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019லேருந்து 2024 வரைக்கும் 7578 கொஸ்டின் இருக்குது. இதை நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சிருக்கோம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், பாலிட்டி, சயின்ஸ், எக்கனாமி, யூனிட் 8, யூனிட் 9 சொல்லிட்டு. இதை தவிர்த்து நம்மக்கிட்ட ஆப்டிடியூடு, திருக்குறள் சம்மந்தமாக இருக்கிற கொஸ்டின்ஸ், பொதுத்தமிழ் டாபிக் வைஸ் நம்ம பிரிச்சிருக்கோங்க. இன் டெப்த் அனாலிசிஸ் இருக்கிற 52 டாப்பிக்கையும் எடுத்து நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். சப் டாபிக்ஸையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இலக்கியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பகுதி ஆள மொத்தம் 60 டாபிக்ஸ் இருக்குது. அந்த 60 டாப்பிக்கில் இருக்கிற கொஸ்டினும் எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த பகுதி ஆள இருக்குது இலக்கியம். ஜென்ரல் இங்கிலீஷும் நம்மக்கிட்ட இருக்குது. பட் இருந்தாலும் குரூப் 2 கேட்கணும் 4 இருக்கிறதுனால நம்ம அதை எடுக்கல. இப்படி தான் இருக்கும். 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதாவது ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்த்தா எனக்கு வேலை கிடச்சிருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இது இருக்குது, மென்டல் எபிலிட்டி இருக்குது, பொதுத்தமிழ் இருக்குது, போதுமை சார் அப்படின்னு கேட்குறீங்க. இதெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிங்க, 2016க்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும், போட்டி அவேர்னஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன் அந்த 2016 நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, 2016 அந்த 7th பே கமிஷன் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. 7th பே கமிஷனில் தான் அந்த சேல்ரி இன்க்ரிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம அன்றாடம் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், சப் இன்ஸ்பெக்டர். சரியா? சப் இன்ஸ்பெக்டர் நம்ம எல்லோரும் டெய்லியும் வெளில போகிறப்ப பார்க்கக்கூடிய ஆட்கள். அவங்களோட சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25க்குள்ளே தான் இருந்தது. அதாவது சென்னையில் வேலை பார்க்குறாங்க, வெளில வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சுக்கலாம். ஆனால் அந்த 7th பே கமிஷனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே பூஸ்ட் ஆகி 45 to 50 வந்துருச்சு. அதை பாருங்கள், அந்த ஐக்கை பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு அதுவும் நம்ம ரொம்ப ஐக்குன்னு நீங்கள் சொல்லிட முடியாது. அவங்களுக்கும் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ்க்கு ஒரு 10 வருஷம் வாட்டி தான் ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. இப்போ அந்த ஐக்கை பார்த்துட்டு அப்போ சாஃப்ட்வேர் பீக்கில் இருந்தது. கிட்டத்தட்ட எல்லோரும் சாஃப்ட்வேர் பக்கம் டைவெர்ட் ஆன டைம். அப்போ தான் எல்லோரும் கவர்மெண்ட் பக்கமும் அப்படி டைவெர்ட் ஆகிட்டாங்க. நமக்கு இதில் நல்ல ஸ்கோப் இருக்குது, நம்ம சர்வீஸ் பண்ணலாம், சேல்ரியும் நல்லா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதில் வந்துட்டாங்க. இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வருஷத்தில் அடுத்த பே கமிஷன் வந்துடும். இப்போயே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் 50+ வாங்குகிறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் 1.5 மல்டிப்ளிகேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஒன்றும் இல்லை, அதே சம்பளம் தான் தரப்போகிறாங்க. என்ன விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி ஆக போகுது. முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தங்க ரேட் என்ன இருந்துச்சு, இப்போ என்ன ரேட் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? அது நாளுக்கு நாள் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வரும். ஏன்னா ஒரு 75, 80, 90 கிட்ட போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பாருங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சாஃப்ட்வேரில் இருக்கிற அதே இது வரும், உங்களோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் போயிட்டிங்கன்னா ஒரு 25 இயர்ஸ்க்குள்ளே ஒரு 45, 50 அப்போ லைஃப் சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் மூவ் பண்ண முடியும். சரி, நீங்கள் பாருங்கள். யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆப்டிடியூடும் பொதுத்தமிழும் நம்ம டாபிக் வைஸ் போயிருக்கோங்க. சரிங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் தான் போயிருக்கோம். அது காரணம் என்னென்னா, நம்ம அப்டேட்டடாக வச்சுருக்கோம் பிடிஎஃப்ஸை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்த நவம்பர் சிடிஎஸ்சி எக்ஸாம் வரைக்கும் நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த வாரத்தில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது நீங்கள் அந்த 140 டாபிக்ஸ் கிட்டே இருக்குது நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில். அது இன் டெப்த் நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியல கண்டினியூஸாக. அதனால தான் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் போயிட்டோம். சப்ஜெக்ட் வைஸ் படிக்கிறதும் உங்களுக்கு நல்லது தான். சரிங்களா? ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரியை பாருங்கள், ஐஎன்எம்னா ஐஎன்எம் பாருங்கள், பாலிட்டினா பாலிட்டி பாருங்கள், யூனிட் 8னா யூனிட் 8னு பாருங்கள். கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும்.